வெல்கம் வியூவர்ஸ். அது நவம்பர் 5ஆம் தேதி 2024 வருடம் உத்தரப்பிரதேசுடைய வாரணாசி அப்படிங்கிற மாவட்டத்தில் இருக்கிற பெலுப்பூர் அப்படிங்கிற ஊர்ல நேரம் காலையில 11:20 எந்தவித பரபரப்புமே இல்லாம இயல்பா இயங்கிட்டு இருந்த அந்த ஏரியாவுடைய போலீஸ் ஸ்டேஷனுக்கு சடனா ஒரு போன் கால் ஒன்று வர ஆரம்பிக்குது. அந்த போன் கால்ல சொல்லப்பட்ட விஷயத்தை கேட்ட அடுத்த 5வது நிமிஷமே அந்த ஒட்டுமொத்த ஸ்டேஷனுமே பரபரப்பா மாற ஆரம்பிக்குது. சோ இப்ப அங்கிருந்த ஒரு 4 போலீஸ் அவங்களுடைய பைக் எடுத்துட்டு வேகமா அங்கிருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. மேலும் அடுத்த ஒரு 1/4 மணி நேரத்துல பதாயினி அப்படிங்கிற ஒரு கிராமத்துக்குள்ள நுழைய ஆரம்பிச்ச அந்த போலீஸ் அங்க இருக்கிற ஒரு பங்களாவுக்கு முன்னாடி போய் அவங்களுடைய பைக்கை நிப்பாட்டி கீழே இறங்குறாங்க. பட் அப்படி அவங்க இறங்கும் பொழுதே அந்த பங்களாவுடைய வாசல்ல மக்கள் கூட்டமா கூடி இருக்கிறதையும் கவனிக்கிறாங்க. இப்ப அவங்க கிட்ட போன போலீஸ் எங்களுக்கு கால் பண்ணது யாரு அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு அந்த கூட்டத்தில் இருந்த ஒரு 40 வயது இருக்கக்கூடிய ஒரு ஆண் தன்னுடைய கைகளை உயர்த்தி நான் தான் சார் கால் பண்ண அப்படின்னு சொல்ல அவரை மட்டும் கூட்டிட்டு அந்த பங்களாக்குள்ள என்டர் ஆகுறாங்க. அப்படி அந்த பங்களாக்குள்ள அவங்க உள்ள போகும் பொழுதே ஒரு ஹெவியான ரத்த வாடை அடிக்க ஆரம்பிக்குது. தங்களுடைய கைகளால அவங்களுடைய மூக்க மூடினபடி அங்கிருந்து வந்துட்டு இருந்த நாற்றத்தை தொடர்ந்து ஒரு பெட்ரூம்குள்ள போக ஆரம்பிக்கிறாங்க. அப்ப அவங்க பார்த்த அந்த காட்சி ரொம்பவே பயங்கரமா இருந்துச்சு. எஸ், நடுத்தர வயது இருக்கக்கூடிய ஒரு லேடி அவங்களுடைய தலையிலையும் நெஞ்சிலையும் பலமான ரத்த காயங்களோட கோணல் மாணலா அவங்களுடைய கை கால்களை விரிச்சபடி அந்த ரூமுடைய தரையில இறந்து கிடக்கிறத போலீஸ் பாக்குறாங்க. அதே மாதிரி அதுக்கு பக்கத்துல இருந்த இன்னொரு ரூம்ல ஒரு டீனேஜ் பொண்ணும், அதுக்கு ஆப்போசிட் சைடுல இருந்த இன்னொரு ரூம்ல 2 இளைஞர்களும் தலை மற்றும் நெஞ்சு பகுதியில பலமான காயத்தோட ரத்த வெள்ளத்துல இறந்து கிடக்கிறத பார்த்து போலீஸே கொஞ்சம் ஷாக் ஆகுறாங்க. மேலும் அங்கிருந்த மக்கள் கிட்ட விசாரிச்சதுல இருந்து அங்க இறந்து கிடந்தது 45 வயதான நீத்து அப்படிங்கிற பெண்மணியும் அவங்களுடைய மகளான 16 வயதான கௌரங்கி மற்றும் அவங்களுடைய மகன்களான 24 வயதான சுவேந்திரா மற்றும் 15 வயதான நவேந்திரா அப்படிங்கறதையும் தெரிஞ்சுக்கிறாங்க. அப்படி அந்த மக்கள் கிட்ட விசாரிக்கும் பொழுது அந்த வீட்டுடைய குடும்ப தலைவரான ராஜேந்திர குப்தா அப்படிங்கிறவரும் இருந்திருக்காரு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறாங்க. சோ அவருடைய உடல் எங்க எந்த கோலத்துல இருக்கோ அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறதுக்காக அந்த வீடு முழுக்கவே ஒரு இடம் விடாம தேட ஆரம்பிச்ச போலீஸ்க்கு கடைசியில ஏமாற்றம் தான் மிஞ்சி இருக்கு. பிகாஸ் அந்த ராஜேந்திராவுடைய உடல் அந்த வீட்டுல எங்கேயுமே இல்ல. அது மட்டும் இல்ல, அவருடைய கார் கூட அங்க வீட்டுல இல்ல அப்படிங்கறதையும் அந்த ஊர் மக்கள் போலீஸ் கிட்ட சொல்றாங்க. சோ உங்களுடைய குடும்பத்துக்கு இந்த மாதிரி ஆயிருச்சு அப்படிங்கறத சொல்றதுக்காக அவருடைய மொபைல் நம்பருக்கு கால் பண்ணி பாக்குறாங்க. ஆனா கண்டினியூஸா நிறைய முறை கால் பண்ணியுமே கூட ரிங் போயிட்டே தான் இருந்துச்சே தவிர அந்த காலை யாரும் அட்டன் பண்ணவே இல்லை. சோ இப்ப விசாரணைய ஆரம்பிச்ச போலீஸ் ராஜேந்திரா இப்ப எங்க போனாரு, எதனால அவர் காலை அட்டன் பண்ண மாட்டாரு அப்படிங்கிற சினிமால வரக்கூடிய கதை மாதிரியே நிஜத்திலையும் நடந்த போன வருஷம் மொத்த வட இந்தியா மாநிலங்களையுமே அதிர வச்ச ஒரு கொடூரமான கிரைம் கேஸ பத்தி தான் இன்னைக்கு வீடியோல நம்ம டீகோட் பண்ண போறோம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது சரவணன் டீகோட்ஸ். நான் உங்கள் சரவணன். வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம். இந்த வீடியோல நான் சொல்ற யூடியூப்ல காமிக்க முடியாத கிரைம் சீன் இமேஜஸ், கிரைம் சீன் வீடியோஸ் எல்லாமே நம்மளுடைய அஃபீஷியல் டெலிகிராம் குரூப்ல தான் அப்டேட் பண்ணுவோம். யூடியூப்ல கரெக்டா நோட்டிபிகேஷன் கிடைக்காதவங்களுக்கும் அங்க இன்ஸ்டன்டா அப்டேட் கிடைச்சிரும். டெலிகிராம் யூஸ் பண்ணாதவங்களுக்கு வாட்ஸ்அப்ல நம்மளுடைய சேனல் இருக்கு, அங்கேயுமே உங்களுக்கு இன்ஸ்டன்ட் அப்டேட்ஸ் கிடைச்சிரும். நம்மளுடைய அஃபீஷியல் வாட்ஸ்அப் மற்றும் டெலிகிராம் சேனலுடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பின்ட் கமெண்ட்ல கொடுத்திருக்கேன், செக் பண்ணி பாருங்க.
நான் இன்ட்ரோல சொன்ன அந்த விக்டிம்ஸோடைய இறந்த உடல்களை ஆம்புலன்ஸ் மூலமா அட்டாப்சிக்கு அனுப்பி வச்ச போலீஸ் உடனடியா ராஜேந்திரா எங்க போயிருப்பார் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறதுக்காக அவருடைய மொபைல் நம்பரை ட்ரேஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதுல அவருடைய வீட்டில இருந்து 20 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிற ரோஹானியா அப்படிங்கிற ஒரு வில்லேஜ்ல தான் இருக்காரு அப்படிங்கறதையும் தெரிஞ்சுக்கிறாங்க. சோ உடனே அன்னைக்கு ஈவினிங்கே அந்த வில்லேஜுக்கு போன போலீஸ் அங்க ராஜேந்திராவுடைய போட்டோவை காட்டி விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்பதான் அவர் அந்த வில்லேஜ்லயே ஒரு பெரிய பில்டிங் உடைய கன்ஸ்ட்ரக்ஷனை கான்ட்ராக்டுக்கு எடுத்து கட்டிட்டு இருக்காரு அப்படிங்கறதையும் தெரிஞ்சுக்கிறாங்க. சோ அவர் கட்டிட்டு இருக்கிற அந்த பில்டிங்க்கு போன போலீஸ் அங்க அந்த பில்டிங்க்கு வெளியே ஒரு ஓரமா அவருடைய கார் நின்னுட்டு இருக்கிறத பார்த்துட்டு இங்கதான் எங்காவது இருப்பாரு அப்படின்னு அந்த பில்டிங் ஃபுல்லாவே சர்ச் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்படி சர்ச் பண்ண போலீஸ்க்கு கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத ஒரு காட்சி தான் காத்துட்டு இருந்துச்சு. எஸ், அந்த பில்டிங் உடைய அண்டர் கிரவுண்ட்ல தலை மற்றும் நெஞ்சு பகுதியில ரத்த காயங்களோட அந்த ராஜேந்திராவுடைய உடலும் இறந்த நிலையில கிடக்கிறது போலீஸ்க்கு தெரிய ஆரம்பிக்குது. ஆக்சுவலா இந்த கேஸுடைய இன்ட்ரோவை பார்த்த உடனே கண்டிப்பா இந்த கொலைகளை ராஜேந்திரா தான் பண்ணிருப்பாரு அப்படின்னு நீங்க நினைச்சிருக்கலாம் ஹிஸ்டரியை. பிகாஸ் போலீஸுமே கூட அப்படி நினைச்சுதான் அவரை தேட ஆரம்பிச்சாங்க. ஆனா இப்படி ஒரு காட்சியை பார்த்தது போலீஸ்க்கே ஒரு அதிர்ச்சியா தான் இருந்துச்சு. பட் இருந்தாலுமே கூட இன்னொரு சான்ஸ் கூட இருக்கு இல்லையா? போலீஸ் நினைச்ச மாதிரியே ராஜேந்திராவே ஏதோ ஒரு காரணத்துக்காக தன்னுடைய குடும்பத்தை கொலை பண்ணிட்டு இங்க அவருடைய உயிரை அவரே எடுத்து இறந்து போயிருக்கலாம் இல்லையா? சோ இப்ப அந்த சந்தேகத்துல விசாரணையை தொடர ஆரம்பிக்கிறாங்க. முதல்ல ராஜேந்திரா இறந்து கிடந்த அந்த பில்டிங்ல அன்றைய நாள் யாருமே வேலை செய்யல அப்படிங்கறதால அந்த பில்டிங் உடைய வாட்ச்மேன் கிட்ட விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அவரோ, நான் ராஜேந்திரா சார் வந்ததையே பார்க்கல, காலையிலயும் மத்தியானமும் நான் சாப்பிட்றதுக்காக பக்கத்துல இருக்கிற ஒரு ஹோட்டலுக்கு போயிட்டு வருவேன், ஒருவேளை அந்த டைமா பார்த்து அவர் இங்க வந்திருக்கலாம், ஆனா அவருடைய கார் வெளியில ஓரமா நின்றுட்டு இருந்ததால எனக்கு அவர் இங்க வந்ததே தெரியாது அப்படின்னு அந்த வாட்ச்மேன் சொல்லியிருக்காரு. இந்த இடத்துல தான் போலீஸ்க்கு இன்னொரு சந்தேகத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயம் தெரிய வருது. என்ன அப்படின்னா, இறந்து போன எல்லாருமே துப்பாக்கியால ஷூட் பண்ணப்பட்டு தான் இறந்து போயிருக்காங்க. அதுவும் எல்லாருமே ஒரே மாதிரி ஸ்டைல்ல, அதாவது தலையிலையும் நெஞ்சிலையும் ஷூட் பண்ணப்பட்டு தான் இறந்து போயிருக்காங்க அப்படிங்கிற ஒரு ரிப்போர்ட் போலீஸ்க்கு கிடைக்குது. சோ போலீஸ் நினைச்ச மாதிரி ராஜேந்திரா தான் இந்த கொலைகளை பண்ணிட்டு தன்னுடைய உயிரை தானே எடுத்து இறந்து போயிருக்காரு அப்படின்னு வச்சுக்கிட்டாலும் இவருடைய உடல்லையும் எப்படி 2 இடத்துல காயம் இருக்க முடியும்? சாகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஸ்ட்ரெயிட்டா தன்னுடைய தலையில வச்சு ஷூட் பண்ணி தானே இறந்து போயிருப்பாங்க. அப்படி இருக்கும் பொழுது நெஞ்சில அதுக்கப்புறமா தலையில அப்படின்னு அவங்களால எப்படி ஷூட் பண்ணி சாக முடியும்? இது எல்லாத்துக்குமே மேல சப்போஸ் அவருடைய உயிரை எடுத்து இறந்து போயிருந்தார் அப்படின்னா மர்டர் வெப்பன் அவருடைய கையிலயோ இல்ல அவருடைய உடம்பு பக்கத்திலயோ தான் இருக்கும் இல்லையா? பட் அந்த இடத்துல அப்படி எந்த ஒரு கன்னுமே போலீஸ்க்கு கிடைக்கவே இல்லை. ஸோ இது எல்லாத்தையுமே யோசிச்ச போலீஸ் ராஜேந்திரா மற்றும் ராஜேந்திராவுடைய குடும்பம் அப்படின்னு இவங்க எல்லாரையுமே கொலை பண்ணது ஒரே ஆளா தான் இருக்கணும். மேலும் ராஜேந்திரா மற்றும் அவருடைய குடும்பம் முழுவதுமே உயிரோடையே இருக்கக்கூடாது அப்படின்னு நினைச்சிட்டு இருந்த யாரோ தான் இவ்வளவு கொடூரமா இந்த கொலைகளை பண்ணியிருக்கணும் அப்படிங்கிற விஷயமும் போலீஸ்க்கு புரிய ஆரம்பிக்குது. ஸோ போலீஸ் ராஜேந்திராவுக்கு தொழில் ரீதியாகவும் ரிலேட்டிவ்ஸ் மத்தியிலையும் யாராவது எதிரிகள் இருக்காங்களா அப்படிங்கிற கோணத்துல கேஸை விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்பதான் அவங்க கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத ஒரு பிரேக் த்ரூ ஒன்று அவங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்குது. நடந்த இந்த சம்பவத்தால அதிர்ச்சியில் இருந்த விக்டிம்ஸ் உடைய ரிலேட்டிவ்ஸ் கிட்டையும் கொலை நடந்த அந்த ஊர்ல இருந்த மக்கள் கிட்டையும் விசாரிக்க ஆரம்பிச்ச போலீஸ் அதிலிருந்து இறந்து போன விக்டிமான ராஜேந்திராவுக்கும் அவருடைய தம்பி மகன்களான 31 வயதான விஷால் மற்றும் 29 வயதான பிரசாந்துக்கும் இடையில நிறைய பிரச்சனை இருந்துச்சு அப்படிங்கிற விஷயத்தையும் அதே ஊர்ல வேற ஒரு வீட்டுல தங்கி இருந்த ராஜேந்திராவுடைய அம்மா கிட்டையும் விசாரிச்சு கன்ஃபார்ம் பண்றாங்க. கொலை நடந்த அந்த வீட்டுடைய வாசல்ல ஒரு சிசிடிவி கேமரா ஒண்ணு இருந்திருக்கு. இந்த இன்வெஸ்டிகேஷன் போயிட்டு இருக்கும் பொழுது பேரலா இந்த சிசிடிவியை பார்த்த போலீஸ் இவங்க சந்தேகப்படுற விஷால் அன்னைக்கு காலையில ஒரு 10:45 மணி போல அந்த வீட்டுக்குள்ள போறதையும் அடுத்த 1/4 மணி நேரத்துல அந்த வீட்டுல இருந்து வெளியேறி வர்றதையும் நோட் பண்றாங்க. சோ இப்ப அந்த விஷால் தான் எல்லா கொலையுமே பண்ணியிருக்கணும் அப்படிங்கிற முடிவோட அவனை தேடவும் ஆரம்பிக்கிறாங்க. விஷால் பத்தி தகவல் கொடுக்கறவங்களுக்கு 3 லட்சம் ரூபாய் ரிவார்ட் தரப்படும் அப்படிங்கிற அனௌன்ஸ்மெண்ட்டையும் கொடுக்குறாங்க. இப்படியே கிட்டத்தட்ட ஒரு 3 மாசம் கழிஞ்சிருந்த டைம்ல தான் அவங்க எதிர்பார்த்துட்டு இருந்த அந்த ஒரு நாளும் வர ஆரம்பிக்குது.
அது February 6, 2025 வாரணாசியில் இருக்கிற சீர் கோவர்த்தன் அப்படிங்கிற டவுன்ல நேரம் மதியானம் ஒரு 3 மணி இருக்கும். அங்க இருக்கிற மக்கள் நடமாட்டம் அதிகமா இருக்கக்கூடிய ஒரு பஜார்ல போலீஸ் தேடிட்டு இருக்கிற விஷாலுடைய தம்பியான பிரசாந்த் கையில ஒரு சின்ன பேக்கோட யாரையோ பதட்டமா தேடுற மாதிரி நடந்துட்டு இருக்காரு. அப்ப அங்கிருந்து ஒரு பஸ் ஸ்டாப் பக்கத்துல அங்க நின்னுட்டு இருந்த ஒரு ஆளை பார்த்துட்டு நேரா அந்த ஆள் கிட்ட போய் நிக்கிறாரு. ஆல்சோ அவர்கிட்ட இருந்த அந்த பேக அந்த ஆள் கிட்ட கொடுக்கவும் செய்யறாரு. பட் அப்பதான் அவங்க கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத மாதிரி இவங்கள மஃப்டில வாட்ச் பண்ணிட்டு இருந்த ஒரு போலீஸ் டீம் அவரையும் அவர் கூட நின்னுட்டு இருந்த அந்த ஆளையும் மடக்கி பிடிக்கிறாங்க. எஸ், போலீஸ் இவ்வளவு நாளா தேடிட்டு இருந்த அதே விஷால் தான் இப்ப அவனுடைய தம்பியை பாக்குறதுக்காக அங்க வந்திருக்கான். ஆல்சோ போலீஸ் கிட்ட வசமா சிக்கவும் செஞ்சிருக்கான். இப்ப அவனோட சேர்த்து அவனுடைய தம்பியும் அரெஸ்ட் பண்ண போலீஸ் அவனுக்கு 2 பேரையுமே கஸ்டடியில் எடுத்து விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்ப 5 கொலைகளை பண்ணிட்டமே அப்படிங்கிற ஒரு குற்ற உணர்ச்சி கொஞ்சம் கூட இல்லாத மாதிரி அந்த விஷாலும் தன்னுடைய கன்ஃபஷனை போலீஸ் கிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறான். ஆக்சுவலா எஸ்டிஐ அவனுக்கு குற்ற உணர்ச்சி இல்ல அப்படின்னு நான் சொன்னதுல இருந்து இவன் ரொம்பவே கொடூரமானவனா திமிரு பிடிச்சவனா இருப்பான் போல அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா அவனுடைய கன்ஃபஷனை அவன் சொல்லி முடிக்கும் போது அவனை மட்டுமே குறை சொல்லிட முடியாது அப்படிங்கிற மாதிரியும் அவன் பக்கமும் ஏதோ நியாயம் இருக்கிற மாதிரியும் உங்களுக்கு தோண ஆரம்பிக்கும். இன்னும் கரெக்டா சொல்லணும் அப்படின்னா நான் ஆல்ரெடி மென்ஷன் பண்ண மாதிரி அவனுடைய கன்ஃபஷனை வச்சு ஒரு படம் எடுக்கிறதுக்கு தேவையான ஒரு ஸ்கிரிப்டையே ரெடி பண்ணிடலாம் போலயே அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு தோண ஆரம்பிக்கும். அப்படி சினிமா கதை மாதிரி இருக்கக்கூடிய நிஜத்துல நடந்த அவனுடைய கன்ஃபஷன்ல இருந்த ஷாக்கிங்கான விஷயங்கள் இதுதான். அது சரியா 1997 காலகட்டம். வாரணாசியில வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய 50 வயதான லக்ஷ்மி நாராயண குப்தா மதுபான கடைகளையும் பில்டிங் கான்ட்ராக்ட் கம்பெனியை வச்சு நடத்திட்டு இருந்த ஒரு பணக்காரரா இருந்திருக்காரு. அவருக்கு ராஜேந்திரா குப்தா மற்றும் கிருஷ்ணா குப்தா அப்படிங்கிற 2 மகன்கள் இருந்திருக்காங்க. அவங்க 2 பேருக்குமே கல்யாணம் ஆயிருச்சு அப்படின்னாலும் ராஜேந்திராவுக்கு குழந்தைகள் இல்லாமலும் அவருடைய தம்பி கிருஷ்ணாவிற்கு மட்டும் விஷால், பிரசாந்த் மற்றும் டோலி அப்படின்னு 3 குழந்தைகள் இருந்திருக்காங்க. ராஜேந்திராவுடைய அப்பாவுக்கு அவருடைய பிசினஸ் நல்லாவே போயிட்டு இருந்துச்சு அப்படிங்கறதால அதை கவனிச்சுக்கிற பொறுப்பை தன்னுடைய மகன்களான ராஜேந்திராவுக்கும் அவருடைய தம்பியான கிருஷ்ணாவுக்கும் பிரிச்சு கொடுக்கிறாரு. இதுல ராஜேந்திராவுடைய தம்பியான கிருஷ்ணா தனக்கு கீழே வேலை செய்யறவங்க, அவருக்கு பிசினஸ் தர்றவங்க அப்படின்னு இவங்க எல்லாத்துக்கிட்டையுமே ரொம்பவே பொறுமையா பேசுறது, எல்லா விஷயங்களையும் நிதானமா ஹேண்டில் பண்றது அப்படின்னு ரொம்பவே பொறுப்பா தன்னுடைய பிசினஸ டெவலப் பண்றாரு. ஆனா ராஜேந்திராவோ அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா எல்லாத்துக்கிட்டையுமே எரிஞ்சு விழுகிறது, எந்த ஒரு விஷயத்திலையுமே நிதானத்தை கடைபிடிக்காம தப்பா பண்றது அப்படின்னு பிசினஸ்ல சொதப்ப ஆரம்பிக்கிறாரு. நம்ம என்ன அட்வைஸ் பண்ற அளவுக்கு அறிவில்லாமையா இருக்கும் அப்படின்னு தலை கனமாகவும் இருந்திருக்காரு. இதனால ராஜேந்திரா கூட பிசினஸ் டீலிங் பண்ணிட்டு இருந்த பலருமே அவரை பத்தி அவருடைய அப்பா கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதோட ஏற்கனவே கல்யாணமாயிருந்த ராஜேந்திரா இன்னொரு பொண்ணு கூடயும் தொடர்புல இருக்காரு அப்படிங்கிற விஷயமும் அவருடைய அப்பாவுக்கு தெரிய ஆரம்பிக்குது. எல்லாத்துக்குமே மேல அவர் தொடர்பு வச்சிருந்த அந்த பொண்ணை கல்யாணம் பண்றதுக்காக அப்ப கர்ப்பிணியா இருந்த ராஜேந்திராவுடைய மனைவி மாடியிலிருந்து தவறி விழுந்துட்டாங்க அப்படின்னு போய் சொல்லிட்டு ராஜேந்திராவே அவருடைய மனைவியை அடிச்சு கொலை பண்ணிட்டாரு அப்படிங்கிற ஷாக்கிங்கான விஷயமும் அவருடைய அப்பாவுக்கு தெரிய ஆரம்பிக்குது. இதனால ராஜேந்திராவை கொஞ்சம் கொஞ்சமா ஓரங்கட்ட ஆரம்பிச்ச அவருடைய அப்பா தன்னுடைய ஒட்டுமொத்த பிசினஸையும் தன்னுடைய 2வது பையனான கிருஷ்ணா கிட்டேயே கொடுக்க ஆரம்பிக்கிறாரு. இதனால ஆத்திரமான ராஜேந்திராவும் தன்னுடைய அப்பா கிட்ட போய் ஆர்கியூ பண்றாரு. ஆனா அவருடைய அப்பாவோ உங்ககிட்ட பிசினஸ் மேனேஜ் பண்ற திறமையும் இல்ல, நேர்மையும் இல்ல, அதனால உன்னுடைய தம்பி சொல்றதை கேட்டுட்டு அவனுக்கு கீழே நீ வேலை பாரு அப்படின்னு சொல்லிடுறாரு. தம்பி அப்படின்னு ஒருத்தன் இருந்தா தானே அவங்ககிட்ட பிசினஸ் பொறுப்பு போகும், அவனையே காலி பண்ணிட்டா அப்புறம் எல்லா சொத்துமே நமக்கு தானே வரும் அப்படிங்கிற ஒரு கொடூரமான முடிவோட 1997 நவம்பர் 5 அன்னைக்கு தன்னுடைய தம்பியுடைய வீட்டுக்கு போறாரு. அப்படி போனவரு அவர் கொண்டு போயிருந்த துப்பாக்கியை வச்சு அவருடைய தம்பி கிருஷ்ணாவையும் தம்பியுடைய மனைவியையும் அங்கேயே ஷூட் பண்ணி கொலை பண்றாரு. இப்ப இந்த விஷயம் தெரிஞ்ச அவருடைய அப்பா கோவத்துடைய உச்சிக்கே போறாரு. அந்த கோவத்துல ராஜேந்திரா மேல போலீஸ் கம்ப்ளைண்ட்டும் கொடுத்து அவரை ஜெயில தள்ளுறாரு. ஆனா அந்த கேஸுடைய விசாரணை கோர்ட்ல நடந்துட்டு இருக்கும் போதே 1999 வருஷம் ஜாமீன்ல வெளியே வந்த ராஜேந்திரா கூலிப்படையை வச்சு தன்னுடைய அப்பாவையே ஷூட் பண்ணி கொலை பண்ணிடுறான். மேலும் அவனுடைய பண பலத்தால அவன் பண்ண எல்லா கொலைகளையுமே மூடி மறைக்கவும் செய்யறான். அது மட்டும் இல்ல, அவன் தப்பான தொடர்பு வச்சிருந்த அந்த பொண்ணு, அதாவது நான் இன்ட்ரோல சொன்ன அந்த
அந்த விக்டிமான நீத்து அப்படிங்கிற லேடிய மேரேஜும் பண்ணிக்கிறான். அதுக்கப்புறமா தான் அவனுக்கும் 3 குழந்தைகளும் பிறக்க ஆரம்பிக்குது. கூடவே தான் கொலை பண்ண தன்னுடைய தம்பியுடைய 3 குழந்தைகளையும், அதாவது விஷால், பிரசாந்த் மற்றும் டோலி, இவங்க 3 பேரையும் அவனுடைய வீட்டு வேலைக்காரங்க மாதிரி அவனுடைய பங்களாலேயே வச்சு வளர்க்க ஆரம்பிக்கிறான். அவங்களும் ராஜேந்திரா மேல இருந்த பயத்தால ஸ்கூலுக்கு போய் படிச்சுக்கிட்டே வீட்டை கிளீன் பண்றது, துணி துவைக்கிறது, சமையல் பண்றது அப்படின்னு வேலைக்காரங்களாகவே அவனுடைய வீட்டில் வளர ஆரம்பிக்கிறாங்க. இப்படியே வருடங்கள் ஓட ஆரம்பிக்குது. விஷாலும் அவருடைய தம்பியும் நல்லா படிச்சு ஒரு ஐடி கம்பெனிக்கு வேலைக்கும் போக ஆரம்பிக்கிறாங்க. கூடவே அவங்களுடைய தங்கச்சிக்கு அவங்களுடைய செலவுலேயே நல்லபடியா ஒரு மேரேஜும் பண்ணி வைக்கிறாங்க. ஆனா ராஜேந்திராவோ அந்த கல்யாணத்துக்கு ₹1 கூட செலவு பண்ணாம தன்னுடைய திமிரை காட்டியிருக்கான். இதனால பொறுமை இழந்து போன விஷாலும் அவருடைய தம்பியும் சட்டப்படி எங்களுக்கு சேர வேண்டிய சொத்தை பிரிச்சு கொடுங்க அப்படின்னு நேரடியா ராஜேந்திரா கிட்டேயே போய் கேட்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனா ராஜேந்திராவோ சொத்து கித்து அப்படின்னு வந்தீங்க அப்படின்னா 2 பேரையும் இருக்கிற இடம் தெரியாம அழிச்சிருவேன் அப்படின்னு சொல்லி மிரட்டி இருக்கான். இதுல பொறுமை இழந்து போன விஷால் நம்ம தாத்தா, அப்பா, அம்மா அப்படின்னு எல்லாத்தையுமே கொலை பண்ணிட்டு இப்ப நம்ம சொத்தையும் அபகரிக்க நினைக்கிற ராஜேந்திராவை விட்டு வைக்க கூடாது அப்படின்னு முடிவு பண்றாரு. ராஜேந்திரா மட்டும் இல்லாம அவனுடைய மனைவி, பிள்ளைகள் அப்படின்னு இவங்க எல்லாருமே விஷாலையும் அவருடைய தம்பி, தங்கச்சியையும் வேலைக்காரங்களா தான் நடத்தி கஷ்டப்படுத்தி இருக்காங்க. இதனால அவங்களையும் விட்டு வைக்க கூடாது அப்படிங்கிற முடிவுக்கு விஷால் வர ஆரம்பிக்கிறாரு. அந்த முடிவோட அக்டோபர் 20 அன்னைக்கு தன்னுடைய கம்பெனிக்கு கால் பண்ணி 2 வாரம் லீவ் கேட்டவர் ஸ்ட்ரெயிட்டா பீகாருக்கு போய் பிளாக் மார்க்கெட்ல 2 துப்பாக்கிய விலைக்கு வாங்குறாரு. அதுக்கப்புறமா தன்னுடைய ஊருக்கு போய் அங்க ராஜேந்திராவுடைய ஆக்டிவிட்டிஸை க்ளோஸா வாட்ச் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அப்பதான் பக்கத்துல இருக்கிற அந்த வில்லேஜ்ல ராஜேந்திராவுடைய பில்டிங் ஒர்க் நடக்குது அப்படிங்கறதையும், ராஜேந்திரா டெய்லியுமே அங்க போயிட்டு வர்றான் அப்படிங்கறதையும் தெரிஞ்சுக்கிறாரு. மேலும் அது தீபாவளி டைம் அப்படிங்கறதால ஒர்க்கர்ஸ் எல்லாருமே லீவ் போட்டிருக்காங்க அப்படிங்கறதையும் தெரிஞ்சுக்கிட்டவரு ஆள் நடமாட்டம் இல்லாத அந்த பில்டிங்குடைய அண்டர் கிரவுண்ட்ல ராஜேந்திராவுக்காக வெயிட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அது தெரியாத ராஜேந்திராவும் அந்த பில்டிங்கை சுத்தி பார்த்துக்கிட்டே அந்த அண்டர் கிரவுண்டுக்கு போயிருக்கான். அப்ப சடனா அவனுக்கு முன்னாடி வந்து நின்ன விஷால் அவனுடைய தலையிலையும் நெஞ்சிலையுமே ஷூட் பண்ணியிருக்காரு. ரத்த வெள்ளத்துல துடிக்க ஆரம்பிச்ச ராஜேந்திரா விஷாலுடைய கண்ணு முன்னாடியே சில நொடிகளே இறந்து போயிருக்கான். இப்ப அங்கிருந்து யாருக்குமே தெரியாம எஸ்கேப் ஆன விஷால் பஸ் ஏறி ராஜேந்திராவுடைய வீட்டுக்கு போறாரு. அங்க யமனை வரவேற்கிற மாதிரி வீட்டுடைய வாசல் கதவும் திறந்தே இருந்திருக்கு. ஸோ அதை யூஸ் பண்ணிக்கிட்ட விஷால் நேரா ராஜேந்திராவுடைய மனைவியுடைய ரூமுக்கு போய் தன்னுடைய இடுப்புல மறைச்சு வச்சிருந்த துப்பாக்கி எடுத்து அவங்களுடைய தலையிலையும் நெஞ்சிலையும் ஷூட் பண்றாரு. அதே மாதிரி வேற வேற ரூம்ல இருந்த ராஜேந்திராவுடைய மகளையும் 2 மகன்களையும் ஷூட் பண்ணி கொலை பண்றாரு. கடைசியா யாருமே அவரை ட்ரேஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு அவருடைய செல்போனை சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு அங்கிருந்து யாருக்குமே தெரியாம எஸ்கேப் ஆயிருக்காரு. கடைசியா தன்னுடைய தம்பி கிட்ட பணம் வாங்குறதுக்காக வாரணாசிக்கு வரும்பொழுதுதான் போலீஸ் கிட்ட மாட்டிருக்காரு. இப்ப விஷாலுடைய இந்த கன்ஃபஷன் அப்புறமா 5 கொலைகளை பண்ணாரு அப்படின்னு அவருக்கு எதிராகவும், அவருக்கு பணம் கொடுத்து அவர் தலைமறைவா இருக்கிறதுக்கு உதவி பண்ணாரு அப்படின்னு அவருடைய தம்பிக்கு எதிராகவும் போலீஸ் சார்ஜ் ஷீட்டை ரெடி பண்ணி கேஸ் இப்பதான் கோர்ட்ல ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஆக்சுவலா இந்த கேஸ்ல நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி விஷால் பக்கம் நியாயம் இருக்கிற மாதிரி தெரியுது அப்படிங்கிறது தான். நியாயப்படி பார்த்தா விஷாலுடைய பேரண்ட்ஸ் மற்றும் அவருடைய தாத்தாவை கொலை பண்ணிட்டு சொத்தையும் அபகரிச்சதுக்காக விஷால் ராஜேந்திராவை கொலை பண்ணது சரி அப்படிங்கிற மாதிரி தான் தெரியும். பட் இங்க நம்ம எல்லாருமே சட்டத்துக்கு கட்டுப்பட்டு வாழணும் அப்படிங்கறதால விஷால் கண்டிப்பா ஒரு கொலைகாரன் அப்படின்னு தான் தீர்ப்பு வரும். ஸோ அதை வச்சு பார்க்கும்போது பழிக்கு பழி அப்படிங்கிறது சினிமால மட்டும்தான் பார்க்கறதுக்கு நல்லா தெரியுமே தவிர நிஜ வாழ்க்கையில அப்படி பண்றது ஜெயிலில் உட்காந்து கம்பி என்றதுக்கு தான் வழிவகுக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ மை டியர் எஸ்டிஐ ஹெச்டி இன்வெஸ்டிகேட்டர்ஸ், சினிமால வர்ற மாதிரி பழிக்கு பழி வாங்குற நோக்கத்தோட நடந்த இந்த ஒரு கிரைம் கேஸை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? விஷால் மேல தப்பு அப்படின்னு நினைக்கிறீங்களா இல்ல தப்பு இல்ல அப்படின்னு நினைக்கிறீங்களா? உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. ஆல்சோ அடுத்தது என்ன கேஸ் வேணும், என்ன டாபிக்ல வீடியோ வேணும் அப்படிங்கறதையும் கீழே கமெண்ட் பண்ணுங்க. உங்களுடைய பெஸ்டான கமெண்ட் அடுத்த வீடியோல வரும். வேற ஒரு வீடியோல மீட் பண்றேன். நன்றி, பாய்.